ஸ்ரீ பாலாஜி மாறன் ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல விநாயகர் கதைகள் சர்க்கம் 2 பார்க்க போறோம். போன எபிசோட்ல விநாயகர் எப்படி அவதரிச்சா பார்ப்போம். அதை தொடர்ந்து கதைகளை பார்க்கலாம். மோஷகராஜன் அப்படிங்கிற ஒரு அசுரன், மோஷகராஜன்கிற ஒரு அசுரன் சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சுட்டு இருந்தான். செஞ்சோடனே ஒரு நீண்ட காலம் தவம் செஞ்சால் சிவபெருமானும் அதுக்கு காட்சி அளித்தாரு. என்ன உனக்கு வரம் வேணும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவன் சொன்னான், அவனுக்கு ஒரு அழிவுன்னு வேணும்னா சிவனோட பிள்ளைலாம் அழிவு வேணும், உங்களோட பிள்ளையால தான் எனக்கு அவனுக்கு அழிவு வேணும் அப்படின்னு அவன் சிவபெருமான்கிட்ட கேட்டான். சிவநாத் மாதிரியான வரத்தை அவனுக்கு அந்த மூஷிகராஜனுக்கு கொடுத்தாரு. சரி, அந்த மூஷிகராஜனும் வரத்தை பெற்ற உடனே ஒரு சிறுவனாலதான் அழிவு வேணும்னு அவன் கேட்டிருக்கான். அப்ப சிறுவனால யாரையும் அழிக்க முடியாதுன்னு அவனுக்கு ஒரு கர்வம். அதனால அவன் என்ன செஞ்சானா, தேவர்கள் லோகத்தை துன்புறுத்த ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாம் விரட்டி அடிச்சா. தேவர்களா சிவன் கேட்ட பொழுது சிவன் உடனே என்ன செஞ்சாருன்னா விநாயகரை அனுப்பினார். ஆனா சிறுவன் தானே, அதனால விநாயகரை அனுப்பினார். விநாயகரை அனுப்பி அந்த மூஷிகராஜனை அழிச்சிட்டு வா அப்படின்னு சிவன் சொன்னனே, விநாயகரும் போர் புரிஞ்சு அந்த மூஷிகராஜனை அழித்தார். கடைசியா மூஷிகராஜன் என்ன செஞ்சான, அந்த அசுரன் விநாயகர் கிட்ட மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்ட உடனே, விநாயகர் கிட்ட என்ன மன்னிச்சிடு அப்படின்னு கேட்ட உடனே விநாயகருக்கு எப்பொழுதும் தப்ப அழிச்சிட்டு அவனுக்கு நல்ல புத்தி கொடுக்கறது அவனோட முக்கியமான ஒழுக்கம். அதாவது முக்கியமான ஒரு பண்பு அவருக்கு. அந்த உடனே விநாயகர் அவனை மூஷிகராஜனை மன்னிச்சு மூஷிகராஜனை ஒரு எலியா மாற்றி அவரோட வாகனமா மாத்திக்கிட்டாரு. அந்த மூஷிகராஜன் எலியா மாணவனும் அவனை எல்லா கர்வமானவன் எல்லாமே அழிஞ்சு விநாயகருக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சார். எல்லா நீதி தர்மமும் தெரிஞ்சிச்சு அது மூஷிகராஜனுக்கு. அதான் விநாயகருக்கு வாகனமாக மூஷிகராஜனை எலியாக அமைத்து வச்சுட்டார். கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு फलसारभक्षितम् उमासुतम् शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्. அடுத்த கடையா அடுத்த எபிசோட பார்ப்போம். அப்லோட் பண்ணனே ஸ்ரீ பாலாஜி ஆன்மீகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.